அன்னை தமிழ் புத்தகப் பயிற்சி. முதலாவது, சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? 1. அன்னை கூட்டல் தமிழே என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை அன்னை தமிழே. என்ற ஆப்ஷனை டிக் போட்டுக்கோங்க. 2வது, பிறப்பெடுத்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை பிறப்பு கூட்டல் எடுத்தேன். என்ற ஆப்ஷனை டிக் போட்டுக்கோங்க. 3வது, மறந்துன்னை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை மறந்து கூட்டல் உன்னை. என்ற ஆப்ஷனை டிக் போட்டுக்கோங்க. அடுத்து 4வது, சிறப்படைந்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை சிறப்பு கூட்டல் அடைந்தேன். என்ற ஆப்ஷனை டிக் போட்டுக்கோங்க. 5வது, என்னில் என்ற சொல்லின் பொருள். விடை எனக்குள். என்ற ஆப்ஷனை டிக் போட்டுக்கோங்க. அடுத்து வினாக்களுக்கு விடையளி. முதலாவது, சொல்லில் விளையாட சொல்லி தந்தவள் யார்? விடை சொல்லில் விளையாட சொல்லி தந்தவள் அன்னை தமிழாகும். 2வது, எதை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார்? விடை சொல்லினால் தமிழின் புகழை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். 3வது, இப்பாடலின் ஆசிரியர் அன்னை தமிழை எவ்விதம் புகழ்கிறார்? விடை அன்னையாகவும் உயிராகவும் வளர்ப்பவளாகவும் இப்பாடலின் ஆசிரியர் அன்னை தமிழை புகழ்கிறார். அடுத்து, இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்களை எடுத்து எழுதுக. எடுத்துக்காட்டு என்னைன்றது கொடுத்துருக்காங்க. அதுக்கான சொல் எண்ணில். இன்னொரு சொல்லை எண்ணில் எழுதியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உன்னை, உலகில். இது 2 சொல்லுமே முதல் எழுத்து ஊல் வந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சொல்லில், சொல்லி, சோ என்ற எழுத்து 2 சொல்லுலேயும் முதல்ல வந்திருக்கு. அடுத்து, இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக. அதாவது இறுதி எழுத்து ஒரே ஓசையில் முடியணும். கலந்தவளேன்றதை எடுத்துக்காட்ட அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி வளர்ப்பவளே, அதாவது ஏன்ற ஓசையில் முடியும். வளர்ப்பவளே ஏ ஓசையில். அடுத்தது வளர்பவளே, தந்தவளே, முடியலையே, தமிழே ஏ ஓசையில் முடிந்து வரக்கூடிய சொற்களை எழுதியிருக்கோம். இந்த பாடலில் சில சொற்கள் விட்டு போயிருக்கோம். அதை நம்ம எழுதி நிறைவு செய்யணும். இப்போ இந்த பாடலை பாடுறேன், கவனிங்க. பட்டாம்பூச்சி பறந்து வா, பறக்கும் பூவாய் பறந்து வா, பட்டு மீனி ஓவியம் பார்க்க பார்க்க ஆசைதான், தொட்டு தொட்டு பார்க்க வா, தோழனாக நீயும் வா. இந்த படத்தில் நிறைய எழுத்துக்கள் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கண்டுபிடிச்சி சொல் உருவாக்கணும். இப்போ நான் 4 சொல் இதில் எழுதியிருக்கேன். 1 குழந்தை, 2வது அன்னை, 3வது மொழி, 4வது கவி. இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்களும் எழுதலாம், படிக்கவும் செய்யணும்.